வணக்கம் நண்பர்களே. இன்று 7வது மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சியை பற்றி விரிவாக பார்ப்போம். கர்ப்பத்தின் 7வது மாதம் என்பது குழந்தையின் வளர்ச்சியில் மிகவும் முக்கியமான ஒரு கட்டமாகும். இந்த மாதத்தில் குழந்தையின் உடல் உறுப்புகள் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து கருப்பைக்கு வெளியே வாழ்க்கையை எதிர்கொள்ளும் வகையில் மெதுவாக தயாராகி கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் குழந்தையின் எடை பொதுவாக 1 to 1.2 கிலோ வரை இருக்கலாம். நீளம் சுமார் 35 to 38 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இது ஒவ்வொரு கர்ப்பத்திலும் சற்று மாறுபடலாம். அதனால் ஸ்கேன் அறிக்கையில் சிறிய வேறுபாடு இருந்தாலும் மருத்துவர் குழந்தையின் வளர்ச்சி இயல்பாக இருப்பதாக கூறினால் தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் குழந்தையின் மூளை மிக வேகமாக வளர்ச்சி அடைகிறது. நரம்பு மண்டலம் மேலும் வளர்ந்து குழந்தையின் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க தொடங்குகிறது. இதனால் குழந்தைய கைகளை அசைப்பது, கால்களை உதைப்பது, உடலை திருப்புவது போன்ற அசைவுகள் இன்னும் வலுவாக இருக்கும். அடுத்ததாக நுரையீரலும் தொடர்ந்து வளர்கிறது. இந்த நேரத்தில் நுரையீரலில் காற்று பைகள் உருவாக தொடங்குகின்றன. மேலும் பிறந்த பிறகு சுவாசிக்க உதவும் சர்ஃபாக்சன் என்ற பொருள் பொதுவாக உருவாக ஆரம்பிக்கிறது. கொஞ்சமா மெதுவா உருவாக ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தில் நுரையீரல் முழுமையாக வளர்ச்சி அடையாது. அதனால் 7வது மாதத்தில் குறைப்பிரசவம் ஏற்பட்டால் குழந்தைக்கு சில நேரங்களில் சிறப்பு மருத்துவ பராமரிப்பு தேவைப்படலாம். குழந்தையின் கண்ணிமைகள் திறந்து மூடும் திறன் உருவாகிறது. வெளியில் இருக்கும் வெளிச்சம் வயிற்றின் வழியாக பட்டால் குழந்தை அதற்கு பதிலளிக்கலாம். அதே போல் அம்மாவின் குரல், அப்பாவின் குரல் மற்றும் சுற்றுப்புற சத்தங்களையும் குழந்தை கேட்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த நேரத்தில் அமைதியாக பேசுவது, நல்ல இசையை கேட்பது போன்றவை அம்மாவுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரலாம். இந்த மாதத்தில் குழந்தையின் உடலில் கொழுப்பு ஃபேட் சேர ஆரம்பிக்கிறது. இதனால் தோல் முன்பை விட மென்மையாக மாறும். இந்த கொழுப்பு தான் பிறந்த பிறகு குழந்தையின் உடல் வெப்பநிலையை பராமரிக்க உதவுகிறது. லனுகோ எனப்படும் மென்மையான முடியும், வெர்னிக்ஸ் எனப்படும் வெள்ளை நிற பாதுகாப்பு பூச்சும் இன்னும் குழந்தையின் தோலை பாதுகாத்து கொண்டிருக்கும். இவை கருப்பையில் இருக்கும் அம்னியாட்டிக் திரவத்திலிருந்து குழந்தையின் தோலை பாதுகாக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த மாதத்தில் குழந்தை தூங்குவதற்கும் விழித்திருப்பதற்கும் ஒரு சுழற்சியை உருவாக தொடங்கும். சில நேரங்களில் குழந்தை மிகவும் சுறுசுறுப்பாக அசையும், சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். இது பொதுவாக இயல்பான ஒன்றுதான். மொத்தத்தில் 7வது மாதத்தில் குழந்தையின் உடல் உறுப்புகள் அனைத்தும் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து அடுத்த மாதங்களில் மேலும் எடை கூடி முழுமையான வளர்ச்சியை அடைவதற்கு அடித்தளம் இந்த மாதத்தில் வலுவாக அமைக்கப்படுகிறது. 7வது மாதம் இந்த வீடியோவில் பார்த்தோம். 8வது மாதம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் செய்கிறேன். நன்றி.